ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, MS எக்ஸல்ல வந்து டிப்ஸ் ஒன்று பார்க்க போறோம். முக்கியமான டிப்ஸ். இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்சர்ட் a row after each row அப்படிங்கிறது. ஒவ்வொரு ரோவுக்கு அப்புறமும் ஒரு blank row இன்சர்ட் பண்ணணும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நேம் இருக்கு. எனக்கு ஒவ்வொரு நேமுக்கு அப்புறமும் ஒரு blank row வேணும். அதை நீங்க மேனுவலா இன்சர்ட் பண்ணா டைம் நிறைய ஆகும். அதை வந்து குயிக்கா வித்தின் 2 to 3 செகண்ட்ல நம்மளால வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஒரு ரோ 2 ரோ இல்லை, லட்சக்கணக்கான ரோ இருந்தாலும் நம்மளால பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கிறத இந்த மாதிரி எனக்கு வந்து வேணும். ஓகேங்களா? ஒரு நேமுக்கு அப்புறம் ஒரு ரோ வேணும். இந்த மாதிரி பண்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மள்ட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. ஓகேங்களா? கேப் இல்லாம இருக்கு. என்ன கேட்குறாங்கன்னா, ஒவ்வொரு ரோ இப்போ புவனேஸ்வரி நேம் வந்துன்னா ஒரு நேம் வந்துன்னா ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் விடுங்க. இப்போ சோழன் அதுக்கப்புறம் ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் விடுங்க. இந்த மாதிரி சொல்றாங்க. 1 2னா நம்ம என்ன பண்ணுவோம், மேனுவலாக வந்து ரைட் கிளிக் பண்ணுவோம். இப்போ இதுக்கு இடையில வேணும்னா அந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் இன் ரோ அப்படி பண்ணுவோம். இது மாதிரி ஒரு 5-6 ரெக்கார்டுனா நம்மளால பண்ண முடியும். 1000 ரெக்கார்ட்ஸ் மேலே இருக்கும்போது இது மாதிரி பண்ணுறதுங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். நிறைய டைம் ஆகும். பண்ண முடியாமல் இல்லை, டைம் நிறைய ஆகும். நம்ம வந்து குயிக்காக வந்து எக்ஸலில் இதை பண்ண முடியும். ஓகேங்களா? இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, இதை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இப்போ ரோ செலக்ட் பண்ணுறது இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். அதுவும் இல்லைன்னா கர்சர் இங்கே வச்சுட்டு ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் கீ ப்ரெஸ் பண்ணுங்க. ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரோ செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுப்பீங்க. ஓகேங்களா? இப்படியும் பண்ண முடியும். நான் இப்போ கண்ட்ரோல் இன்சர்ட் கொடுத்துறேன். அந்த மாதிரி நம்மளால வந்து ரோ இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ காலம் செலக்ட் பண்ண என்ன ஷார்ட்கட் கீனா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணுங்க. இந்த காலம் செலக்ட் ஆகிடும். இந்த இடத்துல கர்சர் எங்கே வேணுமாலும் கர்சர் வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா இந்த காலம் செலக்ட் ஆகிடும். இதே கர்சர் இங்கே இருக்கு, ரோ செலக்ட் பண்ணால் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் அடிங்க, இந்த ரோ செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரோவை செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுக்கணும். இல்லைன்னா அதுக்கு ஷார்ட்கட் கீன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் கீ பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா? இதுவும் பண்ண முடியும். இது கொஞ்சம் ஷார்ட்கட் கீ வந்து கொஞ்சம் குயிக்காக பண்ணலாம். இதுவும் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் கீ பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா? இதுவும் பண்ண முடியும். இது கொஞ்சம் ஷார்ட்கட் கீ வந்து கொஞ்சம் குயிக்காக பண்ணலாம். இதுவும் ஒரு மெத்தடில் பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்து டைம் நிறைய கன்சூமிங் ஆகும். பட் இது இல்லாமல் நம்ம எப்படி ஈஸியான மெத்தடில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நேமுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் வேணும். அது எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு வீடியோ வந்து தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள், விட்டு பார்க்காதீங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோவை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து ஒரு இன்டைரக்ட் மெத்தட்ல தான் நம்ம வந்து இப்போ ஒரு ரோ இன்சர்ட் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுங்கிறத அந்த டெக்னிக்கை பாருங்க. இப்போ நான் என்ன பண்ற போறேன், இந்த நேமுக்கு முன்னாடியோ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க வந்து ஒரு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு காலம் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு காலம் இன்சர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த காலத்தை செலக்ட் பண்ணணும். இங்கே வச்சுட்டு செலக்ட் பண்ணுங்க. ஏரோ மார்க் மாதிரி இருக்குங்களா, அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆகிடும் அந்த காலம். இல்லைன்னா இந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் அடிங்க. அந்த காலம் செலக்ட் ஆகிடுச்சு. அப்புறம் ரைட் கிளிக் போய் இன்சர்ட் கொடுப்பீங்க. இன்சர்ட் கொடுக்கலாம். இல்லைன்னா இங்கே போயிட்டு இன்சர்ட் கொடுப்போம் நம்ம. ஓகேங்களா? அது எப்படியே இன்சர்ட் பண்ணுங்க. ரைட் கிளிக்கில் ஒரு காலம் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அது எதுக்குன்னு சொல்கிறேன். இது வந்து நீங்கள் சும்மா சீரியல் நம்பர்னு வச்சுக்கோங்க. இது வந்து டெம்பரவரியாக நம்மளாக கிரியேட் பண்ணுறோம். இப்போ சீரியல் நம்பர் 1 2 அப்படி கிரியேட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. நான் என்னுடைய வீடியோ வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஃபில் இது கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சீரியல் நம்பர் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் இப்படி பண்ணுங்கள். இது ஒரு மெத்தடில் பண்ணலாம். இல்லைன்னா இன்னொரு மெத்தட் என்னென்னா, ஈக்குவல் டு ரோ ROW ரோ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. என்டர். இது செகண்ட் ரோ, அதனால 1ன்னு ஸ்டார்ட் ஆகும்னா -1 கொடுங்க. -1. ஓகேங்களா? இப்படியும் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு சீரியல் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஃபில்லில் போயிட்டு என்ன பண்ணணும், டவுன் கிளிக் பண்ணுங்க. சீரீஸ் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து கேட்கும், இப்போ எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது கேட்கும். சீரீஸில் போயிட்டு ஒரு காலமில் வேணுமா, சீரீஸின் காலம் ஆர் ரோஸ்ன்னு கேட்குது. நமக்கு வந்து ரோஸ் கிளிக் பண்ணிட்டு நம்பர் ரஃபாக ஒரு 20 கொடுங்க. 20 கொடுத்துட்டு ஸ்டெப் வேல்யூ வந்து 1, ஸ்டாப் வேல்யூ வந்து 20 அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இது செலக்ட் பண்ணிவிட்டு இதை 1ன்னு கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்லுக்கு போங்க. கிளிக் பண்ணுங்க. சீரீஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கேட்கும். இப்போ ஸ்டாப் வேல்யூ வந்து 1, ஸ்டெப் வேல்யூ வந்து 1, ஸ்டாப் வேல்யூ வந்து 20 பண்ணுங்க. சீரீஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இப்படியும் பண்ணலாம். நம்ம 20 கொடுத்துறேன். இப்போ பாருங்கள் 20 வரலையும் வந்துருச்சு. 23 வரலையும் நம்ம ஃபில் பண்ணணும். ஒன்றும் இல்லை, அதே மெத்தடில் போயிட்டு ஃபில்லில்
சீரியஸ் கிளிக் பண்ணிட்டு 23ன்னு கொடுங்க. இங்கே ஸ்டாப் வேல்யூ வந்து 23. ஸ்டாப் வேல்யூல 23ன்னு அடிங்க. ஓகேங்களா, நமக்கு 23 வரலையும் சீரியல் நம்பர் இருக்கு. ஸ்டெப் வேல்யூ வந்து 1. இது இன்க்ரிமெண்ட் வேல்யூன்னு சொல்றது. ரோஸ்ல இருக்க காலம்ஸ்ல நமக்கு வேணும். ஓகே கொடுத்துறேன். பாருங்க, இப்போ 23 நமக்கு வந்தாச்சு. நமக்கு சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிடுச்சு. நான் இதை கொஞ்சம் ஃபாண்ட் உங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக ஃபாண்ட் வந்து பெருசு பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, பெருசாகிடுச்சு. ஓகே, நம்ம இது பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த வந்து ஒரு காலம் கிரியேட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சீரியல் நம்பரை காப்பி பண்ணிக்கிறோம். இதை காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C வந்து காப்பி. இப்போ இந்த சீரியல் நம்பரை காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூவாக Ctrl+V கொடுத்துருங்க. பேஸ்ட் பண்ணிட்டோம். சாரி, இது இங்கே வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணதுனால அப்படி இருக்குது. 1ன்னு கொடுத்துறேன். 2 3ன்னு இருக்கா. Ctrl+3 23 வரலையும் இதை காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C Ctrl+V காப்பி பண்ணியாச்சுங்களா. 23 அதே சேம் சீரியல் நம்பரை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. இது வந்து எம்டியாக இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ எம்டியாக இருக்கா. நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு Ctrl+Shift ரைட் ஏரோனா ரைட் சைடு இங்கேருந்து இது வரலையும் நமக்கு செலக்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி Ctrl+Shift டவுன் ஏரோனா இது ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, Ctrl+Shift ரைட்டும் Ctrl+Shift டவுன் ஏரோவும் நம்ம சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டோம் நம்ம. ஓகேங்களா, இந்த நம்பர் வரலையும் செலக்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் டேட்டா போங்க. டேட்டா கிளிக் பண்ணிவிட்டு சார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சார்ட்டிங்கில் போயிட்டு இப்போ இந்த டிக்கை எடுத்து விட்ருங்க. இல்லைன்னா இங்கே நேம்னு இருக்கும், புவனேஸ்வரிங்கிற நேமில் இருக்கும். டிக்கை எடுத்துட்டிங்கன்னா அந்த காலம் நேம்ஸ் நமக்கு வந்துடும். இப்போ நம்ம எந்த காலத்தை சார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா சார்ட்டிங் பண்ண போகிறோம். எந்த காலத்துனா இப்போ காலம் ஏ தான் சார்ட் பண்ண போகிறோம். ஏ தான் சீரியல் நம்பர் இருக்குது. ஓகேங்களா, ஸ்மால் டு லார்ஜஸ்ட் இருக்கான்னு பாருங்கள். ஸ்மால் டு லார்ஜஸ்ட் இருக்கா பாருங்கள். கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துருங்க. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து நேம் வந்து சீரியல் நம்பர் வந்து 1 to 23 வரையும் நம்ம காப்பி பண்ணிட்டோம். அந்த நேம் இருக்கிறது இல்லாமல் ஒரு 23 காப்பி பண்ணிட்டோம். சார்ட்டிங் பண்ணுறோம். சார்ட்டிங் பண்ணால் என்ன நடக்குது பாருங்கள். ஓகே கொடுத்துருவா. இப்போ காலம் ஏ சூஸ் பண்ணிக்கோங்க. ஏ சூஸ் பண்ணிவிட்டு இந்த காலத்தை சீரியல் நம்பர் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்மால் டு லார்ஜஸ்ட் இருக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இந்த டேட்டா ஹெட்டர்னு கொடுத்தோம்னா என்ன ஆகுது, இங்கே சீரியல் நம்பர் 1ன்னு வந்துடும். அதனால் அதை எடுத்து விட்டுறோம். எடுத்துட்டிங்கன்னா காலம் ஏ அப்படிங்கிறது வந்துடும். ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒவ்வொரு நேமுக்கும் ஈச் நேமுக்கும் பின்னாடியும் ஒரு ரோக்கு பின்னாடியும் ஒரு பிளாங்க் காலம் வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்தாச்சு. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன், இந்த சீரியல் நம்பர் நமக்கு வேண்டாம், அதை நான் டெலீட் பண்ண போகிறேன். டெலீட் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சீரியல் நம்பர் டெலீட் ஆகிடுச்சு. ரோ வித்து வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ சேம் ஹைட் வேணும்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு எழுங்க 22 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஈவன் ரோ ஹைட் வந்துடும். 25 கொடுத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு நேமுக்கு அப்புறமும் நமக்கு ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் கிடச்சிருச்சு. வித்தின் குயிக்காக நம்மளால் பண்ண முடியும். இதுதான் நமக்கு ரிசல்ட் கிடச்சிருச்சு. இப்போ இந்த சீரியல் நம்பர் நம்ம டெலீட் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு நேமுக்கு அப்புறமும் ஒரு பிளாங்க் ஸ்பேஸு கிரியேட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உன்னுடைய வீடியோவை வந்து தொடர்ந்து கண்டினியூவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து அது கிளியரா புரியும். ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அதனால வந்து தொடர்ந்து பாருங்க தயவு செய்து. அப்புறம் உங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வீடியோஸோடைய லிங்க் வந்து அதுல கொடுத்துருக்கோம். நீங்க அதை பார்த்து பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போற அடுத்த வீடியோ உங்களுக்கு மெசேஜா வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.